Okay. Good evening all. இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிற செஷன் வந்து பவர் பாயிண்ட். ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீ ஜெயவர்தனபுரா ஃபேக்கல்டி ஆஃப் டெக்னாலஜி செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஏற்பாடு செய்யப்பட்ட சுகஸ்த்ரா அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம். இதில் வந்து ஒவ்வொரு சாப்டர்ஸாக, அதாவது யூனிவர்சிட்டிஸ்க்கு என்டர் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான ஒரு சில சாப்டர்ஸை தெரிவு செஞ்சு ஒவ்வொரு சாப்டர்ஸாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் ஒரு கட்டமாக தான் என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் பேசிக் ஐசிடி பார்த்தோம். அப்போ பேசிக் ஐசிடின்னு சொல்லும்போது வேர்ட் சாப்டர் லாஸ்ட் செஷனில் நாங்கள் பார்த்துருந்தோம். அதுக்கான ரெக்கார்டட் வீடியோ வந்து நீங்கள் யூடியூப்பில் FOT ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனலில் பார்க்கலாம். யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கு ரெக்கார்ட். ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், பவர் பாயிண்ட்டை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த பவர் பாயிண்ட் எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஈஸியான ப்ரெசன்டேஷன் எப்படி நீங்கள் செய்ய போகிறீங்க, ஸோ நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது, அனிமேஷன்ஸ் எப்படி போடுறது, சார்ட்ஸ் எப்படி போடுறது, ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை இன்றைக்கி கொஞ்சம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட், இந்த செஷன்னால் இதுதான் எங்களுக்கு எதிர்பார்க்கப்படுது. ஸோ நம்மளோட செஷனை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என் பேர் திருஞானமூர்த்தி மிருக்ஷன், engineering technology, faculty of technology, University of Sri Jayawardhanapura. ஓகே, ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். முதலாவதாக பாருங்கள், நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் பவர் பாயிண்ட் 2016 எடிஷன். லாஸ்ட் இதுலேயும் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணியிருந்தேன், கட்டாயம் இது ஒரு காப்பிரைட்டட் சாஃப்ட்வேர் மைக்ரோசாஃப்ட். ஸோ நீங்கள் கொஞ்சம் இதை க்ரெக்காக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். க்ரெக்காக யூஸ் பண்ணணும்னு சொன்னால் க்ரெக் ஆக்டிவேஷன் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதை நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், நீங்கள் அந்த ரெக்கார்டில் போய்ட்டு செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஆக்டிவேட் பண்ணால் தான் உங்களுக்கு கட்டாயம் இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் கிடைக்கும். ரைட், அது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மேட்டர். ஸோ நான் சூஸ் பண்ணியிருக்கிறது 2016 இருக்கக்கூடிய பவர் பாயிண்ட் வெர்ஷன் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ். இதில் 2019 வரைக்கும் அப்கிரேடில் இருக்குது. ஸோ நாங்கள் 2016 யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இதில் பாருங்கள், முதலாவதாக பவர் பாயிண்ட்டுன்னு சொல்லும்போது, பவர் பாயிண்ட்டில் நாங்கள் அனிமேஷன்ஸ் உள்ள அதோட ஒரு ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு தேவையான சில என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸு செய்கிறதுக்கு தான் இந்த சாஃப்ட்வேரை நாங்கள் மெயினாக யூஸ் பண்ணுறது. ரைட், ஸோ இதில் நிறைய வேலைகளை செஞ்சு கொள்ளலாம். உங்களுக்கு ஒரு கிராஃபை ப்ரெசென்ட் பண்ணலாம். ரைட், ஒரு டயக்ராமாக இருக்கலாம், ஒரு ஆடியோ வீடியோ கண்டென்ட்டோடு சேர்ந்து, இமேஜ் கண்டென்ட்டோடு சேர்ந்த ஏதாச்சும் ஒரு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இந்த பவர் பாயிண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரைட், அது இல்லாமல் நீங்கள் ட்ரான்சிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அனிமேஷனுங்கிறது ஒன்று இருக்குது. ரைட், இதெல்லாம் நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இந்த பவர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி செய்யக்கூடியதாக இருக்கும். ஓகே, ரைட் ரைட் பவர் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், வேர்டை கால் பண்ணி இதில் எடுத்து செய்யலாம். எக்ஸலையும் இந்த இடத்துல யூஸ் பண்ணி ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் பேஜை மட்டும் எடுத்து இந்த இடத்துல நாங்கள் ஆட் பண்ணி செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த பவர் பாயிண்ட்டில் மெயினாக அந்த பவர் பாயிண்ட் செய்கிறது என்னதுக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு. அப்போ பவர் பாயிண்ட் ஒன்று செய்யும்போது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுருக்கணும், இதை ப்ரெசென்ட் பண்ணும்போது ஒன்று இது ஒரு ப்ரொஜெக்டரில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு லேப்டாப்பில் ப்ரெசென்ட் பண்ணலாம். ப்ரெசென்ட் பண்ணும்போது பவர் பாயிண்ட் எப்போயுமே கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இருக்கணும். ரைட், ஒரு லென்த்தான சென்டென்சஸ் போட்டிருக்கக்கூடாது. ரைட், அதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கலர்ஸ் எப்போயுமே லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. எப்போயுமே பேக்ரவுண்டை டார்க் கலராக போட்டுட்டு நீங்கள் டெக்ஸ்ட்டுக்கெல்லாம் கலர் பண்ணும்போது லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு அட்ராக்ஷன் நடக்கும். ஸோ பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் செய்யும்போது நீங்கள் பார்க்கலாம், மெயினான கீ பாயிண்ட்ஸை மட்டும்தான் போடணும். அதோட எக்ஸ்ப்ளனேஷன் ப்ரீஃபாக அதாவது அதிகளவாக இருக்கக்கூடாது. ரைட், பிகாஸ் என்னென்னு சொன்னால், ஒருத்தங்களோட வியூ பார்க்கும்போது ஒரே டைமில் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ அந்த காரணத்துக்காக நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், பவர் பாயிண்ட் செய்யும்போது குறிப்பிட்ட வேர்ட்ஸ் லிமிட்ஸ், ரைட், இவ்வளோ தாண்டி இல்லை. ஒரு பேஜ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், இவ்வளோத்தை நாங்கள் மென்ஷன் பண்ணால் போதும், ரைட். பார்க்குறவங்களுக்கு ஏன்னு சொன்னால் நாங்கள் செய்கிற ப்ரெசன்டேஷன் பார்க்குறவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருக்கணும், ரைட். இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு டிரெக்டாக என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் சாஃப்ட்வேருக்கு எடுத்துகிட்டு போகிறேன். சாஃப்ட்வேர் உங்களுக்கு தெரியும் ஓப்பன் பண்ணுறது. ஸோ நான் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2016 ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன், பவர் பாயிண்ட், ரைட். இந்த பவர் பாயிண்ட்டை நான் ஓப்பன் பண்ணோன்னே எனக்கு ஆக்டிவேட் பண்ணியிருக்கனால நீங்கள் மேலே பார்க்கலாம், ஆக்டிவேட் பண்ணியிருந்தால் இதில் ரெட் கலர் டாப்பில் பாருங்கள், ரெட் கலர் பார் இல்லை, ரைட். ஜஸ்ட் சிம்பிளாக இருக்குது. ஸோ ஆக்டிவ் பண்ணியிருக்கு, ரைட். ஆக்டிவ் பண்ணனால எனக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் இதில் அவைலபிளாக இருக்கும், ரைட். ஸோ இதில் blank ப்ரெசன்டேஷன் இருக்குது, அது இல்லாமல் கொஞ்சம் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, அது இல்லாமல் தீம்ஸ், நிறைய தீம்ஸ் இருக்குது, ரைட். ஸோ இதை கொஞ்சம் நாங்கள் பார்த்துட்டு வருவோம். ஸோ நாங்கள் ஒரு blank ப்ரெசன்டேஷன் எடுத்துகிட்டு தான் ஒரு blank பேஜுக்கு போக போகிறோம். ஓகே, ரைட். அதுக்கு முதல்ல அவைலபிளாக இருக்கக்கூடிய கொஞ்சம் தீம்ஸை பற்றி பார்ப்போம், ரைட். இந்த மாதிரி தீம்ஸ் எல்லாம் உங்களுக்கு எதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொன்னால், லெக்சர் டைமில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு தருவாங்களா இருந்தால் நாங்கள் என்ன செய்யலாம், இந்த மாதிரி தீம்ஸை யூஸ் பண்ணலாம். அப்போ பாருங்கள், ப்ரெசன்டேஷன்ஸுங்கிறதுக்குன்றதுக்கு ஒரு தீம் இருக்குது, ரைட். அதாவது இது ஆன்லைனில் தான் சர்ச் பண்ணும், ஸோ இன்டர்நெட் கனெக்ஷனில் இருக்கணும், ரைட். ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தேவையான டெம்ப்ளேட்ஸ், ரைட், நாங்கள் இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ண தேவையில்லை. இதில் 1000க்கு மேற்பட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் டெம்ப்ளேட்ஸ் அவைலபிளாக இருக்குது, ரைட். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரியான என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் பவர் பாயிண்ட் டெம்ப்ளேட்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் செய்ய போகிறீங்களா, இல்லாட்டி ஒரு தீம் மாதிரி வேணுமா, இல்லாட்டி ஒரு எஜுகேஷன் சம்மந்தமாக வேணுமா, இல்லாட்டி ஒரு சார்ட் டிசைன் பண்ணுறீங்களா, டயக்ராம், பிஸ்னஸ், இன்ஃபோகிராஃபிக், ரைட். ஸோ உங்களோட ப்ராஜெக்ட் என்ன மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டைப்பில் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், ரைட். எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு இன்செர்ட் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு இதை நான் ஆட் பண்ணுறேன், ஒரு டெம்ப்ளேட்டை. ஸோ இது டவுன்லோட் பண்ணும், இதுக்கு ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி பிக்சரோட கூட என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் டெம்ப்ளேட் என்ன செய்யுது, இன்செர்ட் ஆகுது. அப்போ இதில் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், இதில் நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் எனக்கு தேவையான டைட்டில் இதில் நான் இன்செர்ட் பண்ணிக்கொள்ளலாம், சப்டைட்டில் இன்செர்ட் பண்ணிக்கொள்ளலாம், ரைட். இதில் அடுத்த ஸ்லைட், அதாவது நெக்ஸ்ட் ஸ்லைடு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பேட்டர்னில் தான் நாங்கள் இன்செர்ட் பண்ணணும். ஆல்டர்னேட் சொல்யூஷன் செய்யலாம், அதாவது நாங்கள் இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டுட்டு அதில் நாங்கள் டைப் பண்ணி கொண்டு போகலாம். அது இல்லாமல் இதுலேயே நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தேவையான கான்செப்டை இந்த பேட்டர்னில் வச்சு ஆர்கனைஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நாங்கள் பேட்டர்ன் ஒன்று எடுத்துகிட்டு வந்து டெம்ப்ளேட்டை தேடுறதை விட டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற மாதிரியான பேட்டர்னில் நாங்கள் ஒர்க் பண்ணலாம், ரைட். கொஞ்சம் எப்படியா இருக்கும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அஃபிஷியலாக இருக்கும், ரைட். நாங்கள் டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணுறது கொஞ்சம் அவ்வளோ அஃபிஷியலாக இருக்காது, இது கொஞ்சம் அஃபிஷியலாக இருக்குது. அடுத்து பாருங்கள், இதில் ஒரு ஸ்லைடு நியூ ஸ்லைட் நான் க்ரியேட் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது, ரைட். நியூ ஸ்லைட் க்ரியேட் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ இது தான் என்ன அப்படின்னு சொன்னால் டெம்ப்ளேட்ஸ், ரைட். இங்கே 1000க்கு மேற்பட்ட டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி ஆன்லைனில் இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணால் தான் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், ரைட். ஓகே, ஸோ நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோன்னு தந்தேன் என்ன மாதிரியான டெம்ப்ளேட்ஸ் இருக்குன்னு சொல்லி. ஸோ நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் முதலாவதாக blank ப்ரெசன்டேஷனை ஓப்பன் பண்ணுவோம். டபுள் கிளிக் பண்ணால் போதுமானது, ரைட். உங்களுக்கு blank ப்ரெசன்டேஷன் கிடைக்கும். இந்த blank ப்ரெசன்டேஷனை பார்ப்பீங்களா இருந்தால் இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கும் வேர்டுக்கும் என்ன ஒற்றுமை அப்படின்னு சொன்னால் ஹோம் டேப்பில் இருக்கக்கூடிய சில எடிட்டிங் டூல்ஸ், போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன், ஃபோன்ட்டை சேஞ்ச் பண்ணுறது, அதெல்லாம் ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணுறது தான் வேர்டுக்கும் இந்த பவர் பாயிண்ட்டுக்கும் சிமிலராக உள்ளது. அதை தாண்டி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராவான சில விஷயங்களை நாங்கள் பார்ப்போம், ரைட். ஒரு ஸ்லைடை அதாவது நாங்கள் பவர் பாயிண்ட்டுக்கு வந்த பிறகு இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் சொல்லுவோம், அதாவது இந்த ஒவ்வொரு பாக்ஸையும் நாங்கள் சொல்லுவோம்.
ஸ்லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ நான் இங்கிலீஷே யூஸ் பண்ணி கொண்டு போகிறேன், ஸ்லைட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதில் நீங்கள் ஒரு ஸ்லைட் க்ரியேட் ஆகிருக்கு. அப்போ இந்த ஸ்லைடை பாருங்கள், இந்த ஸ்லைடு வந்து வித்தியாசமான ஒரு பேட்டர்னில் இருக்குது. அதாவது கிளிக் அட் டைட்டில் இருக்குது, இது சப்டைட்டில். சம்டைம்ஸ் வந்து எந்த நேரமும் நம்மளோட ப்ரெசன்டேஷன் டைட்டிலும் சப்டைட்டிலும் அந்த ஃபார்மேட்டில் இருக்காது. ஸோ நமக்கு வித்தியாசமான ஃபார்மேட் தேவை அப்படின்னு சொன்னால் லே அவுட்டை கிளிக் பண்ணணும். அப்போ லே அவுட்டில் பார்த்தா ஒன்று உங்களுக்கு டைட்டிலோட கண்டென்ட் வேணுமா, இல்லாட்டி டூ கண்டென்ட் இருக்கிற மாதிரியா, இல்லாட்டி கம்பேரிசன், அதாவது ரெண்டு டேபிள் போட்டு கம்பேர் பண்ணிட்டு போகிற மாதிரியா, இல்லாட்டி டைட்டில் மட்டுமா, இல்லாட்டி பிளாங்காவா, இல்லாட்டி பிக்சர் வித் கேப்ஷனா. ஸோ இந்த மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் சூஸ் பண்ணக்கூடியது டைட்டில் அண்ட் கண்டென்ட். அதாவது ஒரு டைட்டில் போடுவேன், அந்த டைட்டிலுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் கண்டென்ட் போடணும், ரைட்? இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரெசன்டேஷனை செய்ய போகிறோம், ரைட்? ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த லே அவுட்டுக்குள்ளே இருக்குது. தேவையில்லை அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளலாம், ரீசெட் பண்ணி கொள்ளலாம், ரைட்? ஓகே, இப்போ பாருங்கள், இதுக்கு நான் கொஞ்சம் சிம்பிளாக கொஞ்சம் டெக்ஸ்ட், ரைட், எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு வரேன். ஸோ ரைட், லோட்டஸ் லீஃப். ஸோ காப்பி பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இதுக்காக ஒரு சின்ன ஒரு பேராகிராஃப், ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட்டுக்காக இதை ஏற்பாடு செஞ்சது, ரைட்? ஓகே, ஸோ பாருங்கள், கொஞ்சம் பேராகிராஃப் இருக்குது, ப்ளஸ் ஒரு ஹெட்டிங்கோட அதில் கண்டென்ட் வந்துருக்கு. ஓகே, ரைட். ஸோ இதை கொஞ்சம் நாங்கள் எடிட் பண்ணுவோம். ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது எப்பயுமே ஹெட்டிங் வந்து கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் கூடையாக இருக்கணும். ஏன்னா ப்ரெசென்ட் பண்ணும்போது அது ஒரு ப்ரொஜெக்டரில் ப்ரெசென்ட் பண்ணுறதா நீங்கள் திங்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஸ்க்ரீனில் சைஸ் ரிசொல்யூஷன் கூட போகுது. ஸோ எப்பயுமே ஹெட்டிங்க்கு ஒரு சைஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு 32+ அந்த மாதிரி வைங்க, ரைட்? 32 உங்களுக்கு இப்போ ஒரு 85% ஸ்க்ரீன் ஜூமில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஒரு 100ல் வைக்கிறேன். 32ங்கிறது கொஞ்சம் பெரிய சைஸ் தான், ரைட்? ஸோ நாங்கள் 38 ட்ரை பண்ணுவோம், சாரி 38. ஸோ சைஸை சேஞ்ச் பண்ணுறேன், 38. ஓகே, ரைட். கலர்னு சொல்லும்போது இந்த கலர் கொஞ்சம் லைட் கலர் இருக்குது, ஓகே. ஆனால் பேக்ரவுண்ட் இந்த லைட் கலர் யூஸ் பண்ணப்பட்டால் பேக்ரவுண்ட் என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் டார்க் கலராக இருந்தால் தான் பார்க்குறவங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும், ஒரு ஓவர்வியூவில் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ நான் இதை என்ன செய்கிறேன்னா அப்படின்னு சொன்னால் ஒரு டார்க் கலருக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொண்டு போகிறேன். சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இந்த இடத்துல எடுக்கிறேன், ரைட்? ஒரு டார்க் ப்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன், ரைட்? ஸோ இதில் ஃபாண்ட் ஸ்டைல் எல்லாம் ஒரே இதுக்கு கொண்டு வரேன். காமனாக நாங்கள் யூஸ் பண்ணுறது டைம்ஸ் நியூ ரோமன். ஸோ டைம்ஸ் நியூ ரோமனில் வைக்கிறேன், ரைட்? ஒரு அலைன்மெண்ட், சென்டர் அலைன்மெண்ட், ரைட்? ஒரு நீட்னஸுக்காக, ஓகே. அடுத்தது பாருங்கள், ஒரு பேராகிராஃப் ரெடி பண்ணியிருக்கோம். இது ஒட்டோவா கண்டென்ட் லேஅவுட்டை நான் செலக்ட் பண்ணதுனால ஒட்டோவா என்ன நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த டைஸோட வந்துருச்சு, அதாவது இந்த புல்லட்ஸோட, ரைட்? இது ஒரு ஒன்னோட லிஸ்ட். ஸோ இந்த டைஸ் டிஸ்க்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். இது ஒட்டோவா கிளிக் பண்ணுது, நான் ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணால் அது ஒட்டோவா க்ரியேட் ஆகிருக்கும். ஜஸ்ட் பாருங்கள், ரைட்? என்டர் ப்ரெஸ் பண்ணாலே அது என்ன செய்யும், புல்லட்ஸை க்ரியேட் பண்ணும். நான் புல்லட்ஸ் இதுக்கு இன்செர்ட் பண்ணலை, ரைட்? அந்த லேஅவுட் எடுத்தனால இந்த ஃபீச்சர்ஸ் கிடைக்கிது, ரைட்? ஸோ அடுத்தது இதில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டையும் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் எல்லாம் டைம்ஸ் நியூ ரோமனுக்கு போடுறேன், ரைட்? ஓகே, ஸோ இது கிளியர், ரைட்? ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்க போகிறது ஹோம் டேப்பில் தான் நாங்கள் இருக்கிற டீட்டெயில்ஸை பார்த்துட்டு போவோம், ரைட்? அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் நாங்கள் டிரெக்டாக வருவோம், மற்றதெல்லாம் வேர்டில் இருக்கக்கூடிய சில எடிட்டிங்ஸ் தான், ரைட்? ஸோ நாங்கள் அது பிரச்சனை இல்லை. அடுத்து நாங்கள் பார்ப்போம் இன்சைட் அப்படின்னு சொல்லும்போது இதில் நாங்கள் டேபிளை இன்சைட் பண்ணலாம், தேவையான மாதிரியான டேபிள்ஸ் இன்சைட் பண்ணிக்கொள்ளலாம், ரைட்? அதை மூவ் பண்ணுறதும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ரைட்? ஸோ இந்த இடத்துல பிக்சர் இன்செட்டிங் இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ண போகிறது பிக்சர் இன்செட். ஸோ திஸ் டிவைஸ், ஸோ ஆன்லைன்லேயும் சர்ச் பண்ணலாம்,
இந்த டிவைஸில் இருக்கிறதையும் எடுக்கலாம். ஸோ லோட்டஸ், ஸோ இதுக்கு பொருத்தமான 2 இமேஜஸை செலக்ட் பண்ணுறேன். ரைட். ஸோ இந்த பிக்சர்ஸை வந்து நான் பிக் பண்ணி கொண்டு போகிறது ஈஸியாக இருக்க போகுது. ரைட், எந்த பிரச்சனையும் இல்லை. ரைட், இன்சர்ட் பிக்சர்ஸ் திஸ் டிவைஸ். ஓகே, நமக்கு தேவையான பொசிஷனில் இதை இன்சர்ட் பண்ணிக்கொள்ளலாம். பிக்சரை நான் இன்சர்ட் பண்ண பிறகு பிக்சர் சம்மந்தமான எடிட்டிங் டூல் இந்த இடத்துல அப்பியர் ஆகிருக்கு. அதை நாங்கள் சொல்லுவோம் ஃபார்மேட், பிக்சர் ஃபார்மேட். ஸோ பிக்சர் ஃபார்மேட்ங்கிற ஒரு டேப் உங்களுக்கு ஆல்ரெடி க்ரியேட் ஆகும் இந்த பிக்சரை இன்சர்ட் பண்ணோன்னே. ஸோ இந்த பிக்சரில் தேவையான எடிட்டிங்கில் நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். உதாரணத்துக்கு அதில் கலர் சேஞ்ச் பண்ணுறது, கரெக்ஷன், ரைட், சம்டைம்ஸ் அதில் கலரை சேஞ்ச் பண்ணுறது, ரைட், அதுக்கான ஒரு போர்டர்ஸ், ரைட், அதுக்கான ஒரு ஃப்ரேம்ஸ், ரைட், இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால், பிக்சர் இன்சர்ட் பண்ண பிறகு பிக்சரை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு டப் இந்த இடத்துல லோட் ஆகும். அதை நாங்கள் சொல்லுவோம் பிக்சர் டூல் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த பிக்சருக்கு நாங்கள் போர்டர் இன்சர்ட் பண்ணலாம். தேவையான கலர்ஸில் தேவையான வித்தில் நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் போர்டர்ஸை இன்சர்ட் பண்ணலாம். ரைட், ஸோ இது ஒரு க்ரீன் கலர் இமேஜ்னால நான் ஒரு பிளாக் கலர் போர்டரை போடுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு பிக்சர் வந்து கிளியராக பாயிண்ட் பண்ணி பார்க்கலாம். ரைட், அடுத்து பிக்சருக்கான எஃபெக்டை மாற்றலாம். 3D எஃபெக்ட் இருக்குது, க்ளோ இருக்குது, ரைட், இந்த மாதிரியான எஃபெக்ட்ஸில் நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இந்த பிக்சரை யூஸ் பண்ணலாம். ஸோ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் ஒரு ஷெடோவோட இருக்கக்கூடிய ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். ரைட், ஓகே. அடுத்து பார்ப்பீங்களா இருந்தால் இந்த பிக்சரை நான் இந்த இடத்துலையே நான் க்ராப் பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பிக்சரை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய சில விஷயத்தை க்ராப் பண்ண தேவைப்பட்டிருக்கலாம். ஸோ க்ராப் பண்ணலாம். க்ராப் பண்ணுறது எப்படின்னு சொன்னால் பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு க்ராப்பை போடுங்க. க்ராப் பண்ண பிறகு ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் வரும். ஸோ நமக்கு தேவையானதை மட்டும் என்ன செய்யலாம், இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு சும்மா ஜஸ்ட் நான் இந்த ட்ராப்பை மட்டும் எடுக்கிறேன். ரைட், ஸோ இந்த ட்ராப்பை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு என்டரை ப்ரெஸ் பண்ணால் எல்லாம் என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னால் க்ராப்பாக போகுது. ரைட், இதுதான் என்ன அப்படின்னு சொன்னால் க்ராப் டூல். இது ஒரு ஸ்கொயர் வடிவில் தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் க்ராப் பண்ணலாம். அதுக்கு மேலதிகமாக க்ராப் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், ஆல்ரெடி எடிட் பண்ணது தான் என்னது கொண்டு வந்து போட்டிருக்கணும். ரைட், ஓகே. ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடி க்ரியேட் பண்ணதுக்கு வர்றதுக்காக அண்டு பண்ணுறேன். ரைட், ஸோ பாருங்கள், நாங்கள் க்ரியேட் பண்ண என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஸ்லைட் ஷோவை போட்டு பார்ப்போம். அதாவது நாங்கள் ஒரு எங்களோட செக்கிங் பர்பஸ் மாதிரி. ரைட், ஸோ இதுக்கு நான் ஸ்லைட் ஷோ போடுறதுக்கு ஆப்ஷன் பாருங்கள், பாட்டமில் 4 வியூஸ் இருக்குது. ரைட், ஸோ ஆல்ரெடி ஒரு வியூ கிளிக் ஆகிருக்கு. ரைட், ரெண்டாவது இருக்குது பாருங்கள் ஸ்லைட் ஷார்ட்டர் வியூ. இதில் எல்லா ஸ்லைடும் டிஸ்பிளே ஆகும். ரைட், நான் ஒரு ஸ்லைட் மட்டும் வச்சுருக்கேன். ஸோ இதில் அப்படி தான் டிஸ்பிளே ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், நான் இன்னும் ஒரு ஸ்லைடை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன், நியூ ஸ்லைட். ஸோ இப்போ நான் ஸ்லைட் ஷார்ட்டர் வியூ, இது என்ன வியூ, ஸ்லைட் ஷார்ட்டர் வியூ. ஸோ இதை நான் கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கும், எனக்கு என்னென்ன வியூ ஸ்லைட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நான் ஒரு ஓவர் வியூவாக இப்படி பார்க்கலாம். ரைட், அடுத்து பாருங்கள் ரீடிங் வியூ. ரீடிங் வியூவில் செய்யும்போது ரீட் மட்டும் பண்ணலாம், எந்த ஒரு எடிட்டிங்கான டூல்ஸும் அவைலபிளாக இருக்காது. ஓகே, ரைட். அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு கிளாஸ் மாதிரி ஸ்லைட் ஷோ. ரைட், இந்த ஸ்லைட் ஷோ போட்டால் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் உங்களோட டாக்குமெண்ட்டை பார்க்கலாம். ரைட், ஸோ நான் ஸ்லைட் ஷோ பண்ணி பார்க்குறேன். ரைட், ஓகே. ஸோ இதுக்கு தேவையான விஷயங்கள் இருக்குது. ரைட், இதை தவிர வேறு என்ன பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் இன்சர்ட்டில் பிக்சர்ஸ் ஓகே, ஸ்க்ரீன்ஷாட்டை இன்சர்ட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து ஷேப்ஸ். ஷேப்ஸ்ன்னு சொல்லும்போது இதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, நல்லா பாயிண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது ஆக்ஷன் பட்டன். ரைட், என்ன இருக்குது, ஆக்ஷன் பட்டன்.
இந்த ஆக்ஷன் பட்டன் எதுக்கு தேவை அப்படின்னு சொன்னால், இப்போ பாருங்கள் நான் ப்ரெசன்டேஷன் போட்டுட்டேன். ப்ரெசன்டேஷன் போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்லைடெல்லாம் போகும்போது கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்கிறதுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஆக்ஷன் பட்டனை போடலாம். அப்போ ஆக்ஷன் பட்டனை நான் போடுவேனா இருந்தால் என்ன நடக்கும்? இப்போ ஒரு நெக்ஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகும். நெக்ஸ்ட் ஸ்லைடில் இருக்குமா இருந்தால் ப்ரிவ்யூ பண்ணால் ப்ரிவ்யூ ஸ்லைடுக்கு போகும். அந்த மாதிரியான ஆப்ஷன். ஸோ நான் ஒரு ஷேப்ஸுக்கு போயிட்டு பார்த்துக்கொள்ளுங்க. ஷேப்ஸுக்கு போயிட்டு ஆக்ஷன் பட்டன் கடைசியாக இருக்குது. அதில் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த நெக்ஸ்ட் பட்டன் ரைட், இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஒரு எரோ மார்க் வருது. அதை இந்த இடத்துல போட்டுக்கொள்கிறேன். ரைட். ஸோ இதை போட்டோன்னே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு டயலாக் பாக்ஸ் வருது. அப்போ அதில் கேட்குறாங்க, இதில் ஆக்ஷன், அதாவது நான் ஒரு பட்டனை போட்டுட்டேன், அதுக்கான என்ன ஒர்க், என்ன ப்ராசஸ், அதாவது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அது நெக்ஸ்ட் ஸ்லைடை கிளிக் பண்ணணும். அதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ப்ரீவியஸ்ன்னு சொன்னால் முன்னுக்குள்ள சைட், அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகணுமா, லாஸ்ட் ஸ்லைடுக்கு போகணுமா, என் ஷோவா, ரைட், இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் அந்த பட்டனுக்கு என்ன சொல்கிறேன், அந்த பட்டனை நான் கிளிக் பண்ணுவேனா இருந்தால் எனக்கு நெக்ஸ்ட் ஸ்லைட் போகணும். ரைட், இதுதான் இந்த ஆக்ஷன் பட்டன்ட யூசேஜ். ஸோ நான் ஒரு பட்டன் மட்டும் போடுறேன். ரைட். ஸோ இந்த பட்டனுக்கான எடிட்டிங்கும் நான் செஞ்சு கொள்ளலாம். ரைட், எனக்கு தேவையான மாதிரியான கலர்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணலாம். ரைட். ஸோ ரைட், ஒரு ப்ளே பட்டன் ஒரு ப்ளூ கலரில் தான் மோஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் ப்ளூ கலரில் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட், ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் தானே இருக்குது, ப்ரீவியஸ் பட்டன் தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் பட்டன் தான் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ரைட். ஸோ இன்னும் ஒரு ஸ்லைடையும் நாங்கள் க்ரியேட் பண்ணிக்கொள்வோம். ஸோ அதுக்கு ஒரு ஹெட்டிங் ப்ளஸ் ஒரு பேராகிராஃப். ரைட். ஸோ சூஸ் பண்ணுவோமா இருந்தால் ஸ்பைடர் சில்க். ரைட். ஸோ இதில் ஹெட்டிங்கில் இதுவும் ஹெட்டிங் அடுத்து அதுக்கான கண்டென்ட். ஸோ நம்ம இதே மாதிரி லேஅவுட்டை யூஸ் பண்ணலாம். ரைட், இதுக்கான கண்டென்ட்டை ஜஸ்ட் அதில் பேராகிராஃபை காப்பி பண்ணி போடுறேன். ரைட். ஸோ இந்த 3 லைன்ஸ். ஓகே. ரைட். ஸோ இதுக்கும் ஒரு சின்ன எடிட்டிங்கை கொஞ்சம் குயிக்காக செய்கிறேன். ரைட், ஒரு 38 கலர் சென்டர். ரைட், டைம்ஸ் நியூ ரோமன் ஃபாண்ட் ஸ்டைல். ரைட், சேம் உங்களுக்கும் டைம்ஸ் நியூ ரோமனை ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். ரைட், ஓகே. ஸோ சிம்பிள். ரைட். ஸோ இதுக்கான ஒரு சின்ன இமேஜையும் இன்செர்ட் பண்ணிக்கொள்கிறேன். திஸ் டிவைஸ்லேருந்து எடுக்கிறேன். ரைட், ஸ்பைடர் சில்க். ரைட், ஓகே. ஸோ இவ்வளோ தான் பேசிக்காக இருக்குது இன்சைட். ரைட், இன்சைட்டில் அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், ஷேப்ஸில் நான் ஆக்ஷன் பட்டனில் 2 ஆக்ஷனை செலக்ட் பண்ணுறேன். ஒன்று ப்ரீவியஸ் பட்டன், அதில் நான் சொல்கிறேன் ப்ரீவியஸ் பட்டனை கிளிக் பண்ணோன்னே அது ஆல்ரெடி டிஃபால்ட்டாகவே இருக்குது. அது ப்ரீவியஸ் ஸ்லைடு கிளிக் பண்ணால் ப்ரீவியஸ் ஸ்லைடு வரும். ஸோ ஓகே. திருப்பி எகெயின் இன்செட்டுக்கு போயிட்டு ஷேப்புக்கு போயிட்டு ஆக்ஷன் பட்டன், நெக்ஸ்ட் பட்டன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சைட் போடும். ரைட், இது நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே தானே? ரைட். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இன்னும் ஒரு ஸ்லைடை க்ரியேட் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். ரைட். ஸோ லோட்டஸ் லீஃப் நான் ட்ரையல் பார்க்குறதுக்காக ஸ்லைட் ஷோ கொடுக்குறேன். ரைட், ஸ்லைட் ஷோ கொடுப்பேனா இருந்தால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த ஆக்ஷன் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணுறேன். ரைட், ப்ரெஸ் பண்ணால் எனக்கு நெக்ஸ்ட் ஸ்லைடு வருது. இந்த இடத்துல நான் ஆக்ஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தேர்டாக இருக்கக்கூடிய ஸ்லைட் பிளாங்க் ஸ்லைடு வருது. ஓகே. ரைட், இந்த இடத்துல பாருங்கள், ப்ரீவியஸ் ஒன்னை கிளிக் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஸ்லைடு வருது. இது தான் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஆக்ஷன் பட்டனோட யூசேஜ். ரைட், ஓகே. ஸோ நான் பவர் பாயிண்ட்லேருந்து, அதாவது ஸ்லைட் ஷோலேருந்து திருப்பி நான் இந்த வியூவுக்கு வர்றதுக்கு எஸ்கேப்பை ப்ரெஸ் பண்ணால் சரி.
ரைட். எஸ்கேப்பை ப்ரெஸ் பண்ணால் நான் இந்த வியூவுக்கு வரலாம். அடுத்து பார்க்கலாம், நாங்கள் சார்ட்ஸை க்ரியேட் பண்ண இயலும் எங்களால். ரைட். உங்களுக்கு இந்த சார்ட்ஸுங்கிறது கொஞ்சம் தேவைப்படுற ஒரு விஷயம். ரைட். ஸ்டாட்டிஸ்டிக்காக இருக்கலாம், ரைட், மேத்தமெட்டிக்ஸாக இருக்கலாம், எல்லா இடத்துக்கும் இந்த சார்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். ரைட். நமக்கு மோஸ்ட்டாக எல்லா சார்ட்ஸும் இருக்குது. காலம் இருக்குது, லைன் இருக்குது, பை சார்ட் இருக்குது, பார் இருக்குது, ஏரியா இருக்குது, எக்ஸ்ஒய் ஸ்கேட்டர் இருக்குது. ரைட். இந்த மாதிரியான சார்ட்ஸ் எல்லாம் பேசிக்கான சார்ட்ஸ். ரைட். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பை சார்ட் எடுக்கிறேன். ரைட். பை சார்ட்னு சொல்லும்போது இங்கே அவைலபிளாக பை சார்ட் இருக்குது. ஒன்று 2Dயில் இருக்கிற மாதிரி இருக்குது, 3Dயில் ரைட் பேர் பண்ணுற மாதிரி டோனட் ஷேப்பில் இந்த மாதிரியான பை சார்ட்ஸ் இருக்குது. நான் ஜஸ்ட் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு 2Dயில் இருக்க மாதிரி இருக்குது செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி ஓகே பண்ணுறேன். ரைட். தேர்ட் ஸ்லைடுக்கு ரைட் க்ரியேட் பண்ண பிறகு பாருங்கள், ஒரு பை சார்ட் வந்திருக்கு. அதோட என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் ஒரு எக்ஸல் ஷீட் வந்துருக்கு. ஸோ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். ரைட். 4ஆக பிரிச்சிருக்காங்க இந்த சர்க்கிளை. ரைட். நமக்கு தேவையான மாதிரி நான் எனக்கு 4ஆக பிரிக்க தேவையில்லை அப்படின்னு சொன்னால் நான் இதில் இருக்கக்கூடிய ஒரு ரோவை டிலீட் பண்ணி விட்டால் போதும், 3ஆக மாறிடும். ரைட். இப்போ செக் பண்ணி பாருங்கள், 3 கலர்ஸ் தான் இருக்குது. ஸோ இதில் நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் சேல்ஸ், அதாவது சேல்ஸ்ன்னு இருக்குது, அந்த இடத்துல நாங்கள் வைப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லும்போது மேல், ரைட், செகண்ட் ஒன் ஃபீமேல். அப்போ நான் சொல்கிறேன் மேல் வந்து 40, ஃபீமேல் வந்து 30. ஓகே. பை சார்ட் அப்படின்னு சொல்கிறது 100% வரப்போகுது. ரைட். இப்போ எனக்கு இந்த எக்ஸல் ஷீட் யூசேஜ் போதும். ஸோ க்ளோஸ் பண்ணிக்கொள்கிறேன். அது ஆட்டோ ஓப்பன் ஆச்சு. ரைட். அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல இன்னும் ஒரு விஷயமும் டிஸ்பிளே ஆகுது. மேலுங்கிறது ப்ளூ கலர், இந்த ஆரஞ்ச் கலருங்கிறது ஃபீமேல், அது ஆட்டோவாக டிஸ்பிளே ஆகிருக்கு. எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இந்த கலர்ஸை கூட சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கான ஆப்ஷன் தான் இந்த சார்ட் டிசைன். ரைட். அதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் என்னது, இந்த சார்ட் டிசைன். ரைட். ஓகே. இதுக்கு நமக்கு தேவையான மாதிரி என்ன செய்யலாம், நாங்கள் அரேஞ்ச்மெண்ட்டை கொண்டு வரலாம். ரைட். ஓகே. பாருங்கள், இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இந்த பெர்சன்டேஜை காட்டுற மாதிரியான ஒரு டிஸ்பிளேயும் இந்த இடத்துல கொண்டு வரலாம். ரைட். ஸோ இந்த மாதிரி கொண்டு வருவோம். ரைட். ஓகே. ஸோ க்ரியேட் பண்ண பிறகு ஸ்லைட் ஷோ போட்டு பார்க்குறேன். ரைட். ஓகே, கிளியர். ரைட். ஸோ இந்த மாதிரி நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இன்சைட்டில் போயிட்டு சார்ட்டை க்ரியேட் பண்ணலாம். அடுத்து இந்த லிங்க்குங்கிறது ஒரு யூஸ் பண்ணுறது, அதாவது ஹைப்பர் லிங்க் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த ப்ரெசன்டேஷனில் வச்சுட்டு இன்னும் ஒரு விஷயத்தை லிங்க் பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு டாக்குமெண்ட்டை கூட லிங்க் பண்ணலாம், ஒரு இமேஜை லிங்க் பண்ணலாம், அது இல்லாமல் ஒரு வெப்பேஜை லிங்க் பண்ணலாம். அதாவது அந்த லிங்கை கிளிக் பண்ணால் அந்த வேர்டை அந்த வேர்டுக்கு நான் ஒரு லிங்கை செட் பண்ணி வச்சுட்டேன்னு சொன்னால் கிளிக் பண்ணால் அந்த இடத்துக்கு உங்களுக்கு கொண்டு போகும். ஸோ எந்த விஷயத்தை நான் லிங்க் பண்ணணுமோ இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணலாம். இது எந்த மெஷினில் இருக்குது. ரைட். ஸோ இது என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் லிங்க் பண்ணுவேனா இருந்தால் அது இங்கே இடத்துல நான் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ரைட். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குமா இருந்தால் எனக்கு வந்து சாட் பாக்ஸில் போடுங்க. ரைட். ஓகே. டவுட்ஸ் இருக்குமா இருந்தால் சாட் பாக்ஸில் போடுங்க, ப்ராப்ளம் இல்லை. ரைட். ஸோ ஹைப்பர் லிங்க் யூஸ் பண்ணுறேன். அடுத்து ஹெடர் ஃபூட்டர் பிரச்சனை இல்லை, வேர்டில் யூஸ் பண்ணுற மாதிரியே தான் வேர்ட் ஆர்ட் இருக்குது. ரைட். அடுத்து பார்க்கலாம், நாங்கள் இன்னும் ஒரு ஸ்லைடை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸ்லைடு ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ Ctrl+M. ரைட். ஒரு ஸ்லைடை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ Ctrl+M. ஓகே. ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், ரைட், வெயிட், நான் வீடியோ ஆட் பண்ணுறது தான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ரைட். வீடியோ ஆட் பண்ணுறது எப்படின்னு சொன்னால் வீடியோ, ரைட், இன்சைட்டுக்கு போயிட்டு வீடியோ. ஸோ வீடியோன்னு சொல்லும்போது ஜஸ்ட் வீடியோ திஸ் டிவைஸ். ரைட். ஸோ இந்த லொக்கேஷனில்
வீடியோன்னு சொல்லும்போது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் நான் சுகஸ்திரா வர்ச்சுவல் பேக்ரவுண்டை நான் இன்செர்ட் பண்ணுறேன். ரைட், இன்செர்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் லோட் ஆகும். ரைட், இதில் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த பவர் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் சில ஃபைல் ஃபார்மட்ஸை மட்டும்தான் இவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால் ஆட் பண்ணுவார். MP4 பிரச்சனை இல்லை, MPEG எக்ஸ்டென்ஷனில் இருக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் சில ஃபைல் ஃபார்மட்ஸை டிக்ளைன் பண்ணும். சரியா, அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. ரைட், ஸோ வீடியோ கிளிக் பண்ண பிறகு வீடியோக்கான ஃபார்மேட் இருக்குது. ரைட், ஸோ இதை நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ரைட், இது ஜஸ்ட் ஒரு அனிமேஷன். ஓகே, ரைட், சரி தானே. ரைட், இதை என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இதுலேயும் நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் எடிட்டிங்கை கொண்டு வரலாம், பிரச்சனை இல்லை. ஸோ நான் இதை ஒரு ஸ்லைட் ஷோ போட்டு பார்க்குறேன். ரைட், ஸ்லைட் ஷோ போட்டு பார்த்துருக்கும் போது நான் இதை எதுவுமே ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணலை, எல்லாம் மேனுவலில் தான் என்னமே இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன், இந்த வீடியோ ப்ளே ஆகுது. ஓகே தானே. ரைட், ரைட், ஸோ இப்படி தான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு வீடியோவை இன்செர்ட் பண்ணலாம். சேம் அதே மாதிரி தான் ஆடியோ. ஸோ உங்களோட மெஷினில் என்னென்ன ஆடியோ இருக்கோ அந்த ஆடியோவை போடலாம். அதர்வைஸ் நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணியும் உங்களால் போட்டுக்க முடியும். ரைட், ஓகே. ரைட், சம்டைம்ஸ் அட் ஆகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால் அதோட ஃபைல் ஃபார்மேட் தான். ரைட், MP4 MPEG, ஏன்னா மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட்டுக்கு சப்போர்ட் ஆகிற ஃபைல் ஃபார்மேட் தான் மோஸ்ட்டாக அட் ஆகும். ரைட், யூடியூப்பில் டவுன்லோட் பண்ணுற போது நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க அது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு சொல்லி. MP4 MPEG எல்லாம் சப்போர்ட் பண்ணும் இதுக்குள்ளே. ரைட், அடுத்து பாருங்கள், இன்சைட்டில் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கிற ஆப்ஷன் இதுக்குள்ளே இருக்குது. அதாவது நாங்கள் செய்கிற விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் எதுக்குள்ளே மட்டும், இந்த பவர் பாயிண்ட்டுக்குள்ளே மட்டும். அதை நாங்கள் சொல்லுவோம் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங். ஓகே, ரைட். ஸோ இன்செர்ட்டில் யாருக்காச்சும் பிரச்சனை இருக்கா? ஸோ ஸ்லைட் நம்பரையும் நாங்கள் இன்செர்ட் பண்ணிக்கொள்ளலாம், டேட் அண்ட் டைம், எவ்ரி திங். ரைட், ஓகே, ரைட். டிசைனுக்கு போவோம். டிசைனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட்டாக பார்த்தோம் தானே டெம்ப்ளேட். ரைட், அதில் இங்கே இருக்கக்கூடியது. ஸோ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் இதுக்கான ஒரு ஃபார்மேட்டாக நான் ஒன்று செலக்ட் பண்ணுறேன். ரைட், ஃபார்மேட்ஸை செலக்ட் பண்ணும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ரொம்ப என்னது அட்ராக்ஷனை மாற்றுற மாதிரி இருக்கக்கூடாது. ரைட், நம்மளோட மெயின் வந்து அந்த டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணுறது தான். ஸோ நாங்கள் செய்கிற எடிட்டிங் அந்த விஷயங்களில் கன்சன்ட்ரேஷன் போகக்கூடாது. ரைட், ஸோ சிம்பிளாக ஒன்றை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். ரைட், இப்படி நான் கிளிக் பண்ணோன்னே என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் நான் க்ரியேட் பண்ண 4 ஸ்லைடுக்கும் அது அப்ளை ஆகிடுச்சு. ஆனால் நாங்கள் சூஸ் பண்ணலாம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கு மட்டும்தான் தேவை அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த ரிலவெண்ட்டான டிசைனை எடுத்துகிட்டு ரைட் கிளிக் பண்ணி அப்ளை டு ஆல் ஸ்லைட், அப்ளை டு செலக்டட் ஸ்லைடு இருக்குது. ஸோ எனக்கு செலக்டட் ஸ்லைட் மட்டும் தேவைன்னு சொன்னால் நான் செலக்டட் ஸ்லைடுக்கு கொடுத்துக்கொள்வேன். ரைட், நான் அப்ளை டு ஆல் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் கொடுப்பேன். நான் தான் எனக்கு இருக்கக்கூடிய 4 ஸ்லைடுக்கும் என்ன செய்ய போகுது, அது அப்ளை ஆக போகுது. ரைட், அது இம்பார்ட்டண்ட்டான ஒரு மேட்டர். ரைட், ஓகே. இதுலேயும் நாங்கள் என்ன செய்யலாம், எடிட் பண்ணி சேஞ்சஸை கொண்டு வரலாம். ஸோ இந்த பிக்சரை
ஓகே ரைட், ஒரு சார்ட், ஒரு வீடியோ. ஸோ ட்ரான்சிஷனுக்கு போவோம். ட்ரான்சிஷன் சொல்லும்போது என்ன நடக்கும்னு சொன்னால், ஒரு ஸ்லைடிலிருந்து இன்னொரு ஸ்லைடுக்கு ஜம்ப் ஆகும்போது என்ன மாதிரி ஜம்ப் ஆக போகிறீங்க, என்ன மாதிரி அனிமேஷனில், ஒரு ரேண்டம் பாரா, இல்லாட்டி ஒரு ஷேப்பா, இந்த மாதிரி ஒரு ஷேப்பா, இல்லாட்டி இந்த கவர் ஓப்பன் பண்ணுற மாதிரியா, ரைட், எப்படி நாங்கள் போக போகிறோம். ரைட், ஸோ நான் இந்த ஸ்லைடை கிளிக் பண்ணி இந்த ஷேப்பை கிளிக் பண்ணால் போதும். ரைட், ஸ்லைடை கிளிக் பண்ணுறேன், தேவையான ட்ரான்சிஷனை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். கிளிட்டர் ஒவ்வொரு வெர்ஷன்லேயும் புது புது அப்கிரேடட் இருக்குது. ரைட், கர்டன், ரைட். ஸோ 4th ஸ்லைடுக்கு நான் அப்ளை பண்ணுறேன் டிசால்வ். ரைட், ஓகே. ஸோ இதை நான் ஸ்லைட் ஷோ பண்ணி என் அவுட்புட்டை செக் பண்ணுறேன். இப்போ எல்லாம் நான் மெனுவலாக தான் வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் ரிமைண்ட் பண்ணது, நான் மெனுவலாக தான் எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ நான் மவுஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறது இல்லாட்டி ஒரு அரோ கீயை ப்ரெஸ் பண்ணுறதுனால தான் அடுத்த ஸ்லைடுக்கு என்னால் மூவ் பண்ண முடியுது. ஓகே, ஸோ நான் அரோ கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். ரைட், அரோ கீயை ப்ரெஸ் பண்ணும்போது பாருங்கள், ரைட், அதுக்கான என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், நெக்ஸ்ட் ஸ்லைட் ட்ரான்சிஷன் உங்களுக்கு அப்பியர் ஆகுது. ரைட், கர்டன், ரைட், நெக்ஸ்ட் ஒன் dissolve, right, final slide. ஓகே, இப்போ மெயினான ஒரு விஷயம் பார்ப்போம், இதுக்கு டைமிங் செட் பண்ணுறது. ரைட், அதுக்கான ஆப்ஷன் எங்கே இருக்குது, ட்ரான்சிஷன் சம்மந்தமான டைமிங்க்கு ட்ரான்சிஷன் டப்புக்குள்ளே டைமிங் அப்படிங்கிற ஒரு ரிபனில் தான் என்ன இருக்குது, அந்த குரூப்பில் தான் அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. பாருங்கள், இது டிஃபால்ட்டாக எதில் கிளிக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் ஆன் மவுஸ் கிளிக், அதாவது மவுஸ் கிளிக் இல்லாட்டி அரோ மார்க், ரெண்டுமே பொருத்தம் தான். ரைட், ரெண்டும் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் ஸ்லைட் மாறும். இப்போ நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், இதில் ஆன் மவுஸ் கிளிக் இந்த டிக்கை எடுத்துகிட்டு ஆஃப்டர் எவ்வளோ செகண்டுக்கு பிறகு நடக்கணும். ரைட், ஸோ நான் ஜஸ்ட் போடுறேன், இப்போ ரீட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தானே. ரைட், ஸோ ஜஸ்ட் ஒரு 30 seconds. ஆஃப்டர் 30 செகண்ட்ஸுக்கு பிறகு தான் அது அப்பியர் ஆகணும். அடுத்து அதில் டியூரேஷனை பார்ப்பீங்களா இருந்தால் எவ்வளோ நேரம் இருக்கணும். ரைட், எந்த டைமிங்குள்ளே அது வரணும், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக 20 செகண்டுக்கு பிறகு தான் அது ட்ரான்சிஷன் முடிஞ்சு அந்த ஸ்லைட் வரணுமா அப்படிங்கிறத சொல்கிறது அந்த அட்வான்ஸ் ஸ்லைடில் இருக்கக்கூடிய ஆப்ஷன். இந்த டியூரேஷனுங்கிறது இந்த ஸ்லைட் எவ்வளோ நேரம் வியூவில் இருக்கணும். ரைட், ஸோ 80 minutes போட்டிருக்கு. ரைட், ஸோ நாங்கள் இதை என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் லெஸ் பண்ணலாம். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்லைடில் ஒரு ஸ்லைட்லேருந்து இன்னொரு ஸ்லைடுக்கு போகும்போது மூவ் ஆகணுமா, அதாவது அதில் சவுண்ட். ரைட், என்ன மாதிரி சவுண்ட் சம்டைம்ஸ், ஸோ நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரைட், சில சவுண்ட்ஸ் இருக்குது. ரைட், இதை நாங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். ரைட், அது ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சின்ன ஸ்மால் சவுண்ட் ஒன்று. ரைட், ஸோ நான் இதை நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஆன் மவுஸ் கிளிக் எடுத்துகிட்டு இதுக்கு ஆஃப்டர் எவ்வளோ டைமிங்கில் வரணும், அதில் டியூரேஷன், ஜஸ்ட் அதுக்கு ஒரு சவுண்ட் க்ரியேட் பண்ணுவோம், பாம். ரைட், ஸோ ஃபஸ்ட் ஸ்லைடுக்கு போகிறேன், நல்லா லிசன் பண்ணுங்கள். ரைட், ஃபஸ்ட்டு ஒரு சவுண்ட். ரைட், அடுத்த ட்ரான்சிஷனுக்கு ஒரு சின்ன சவுண்ட் ஒன்று வந்துச்சு. ஓகே, ஸோ இதுதான் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ட்ரான்சிஷன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கான டைமிங் செட் பண்ணணும். கரெக்டாக டைமிங் செட் பண்ணணும், ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலாக தான் செய்யணும். ரைட், ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் தனித்தனியாக தான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒர்க்கை செஞ்சு கொண்டு போகணும். ரைட், அப்ளை டு ஆல்னு கொடுத்தா எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். உங்களுக்கு தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் சேஞ்சஸ் ஆகணுமா இருந்தால் நீங்கள் தான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஸ்லைடை கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்சஸை கொண்டு வாங்க. ஓகே, ரைட். இப்போ நான் அடுத்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு முக்கியமானது இந்த அனிமேஷன் டேப். ரைட், இந்த அனிமேஷன் டேப்னு சொல்லும்போது அனிமேஷன் யார் யாருக்கெல்லாம் அனிமேஷன் கொடுக்கலாம்,
அனிமேஷனுங்கிறதுக்கான மீனிங் என்னன்னா, அதாவது ஒரு இமேஜாக இருக்கலாம், ஒரு லெட்டராக இருக்கலாம், எல்லாத்துக்கும் ஒரு மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறது, ஒரு அசைவை கொடுக்கறது தான் நாங்கள் சொல்லுவோம் அனிமேஷன். நான் ஃபஸ்ட் ஸ்லைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த லோட்டஸ் லீஃபுங்கிறது அனிமேட் பண்ணாமல் நான் இந்த பிக்சரை அனிமேட் பண்ணுறேன். இந்த லீஃபை நான் அனிமேட் பண்ணுறேன். இதை நான் அனிமேட் பண்ணுறேன் ஃப்ளோட் இன், இந்த மாதிரி அப்பியர் ஆகிறது. நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சென்டென்ஸையும் நான் அனிமேட் பண்ணலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, கஸ்டம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நாங்களாம் க்ரியேட் பண்ணக்கூடிய அனிமேஷன் ஆப்ஷனும் இதில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் செலக்ட் பண்ணி ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். ரைட், ஸோ நான் ஜஸ்ட் ஒரு அனிமேஷனை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த லீஃபுங்கிற ஒரு பிக்சருக்கு. ரைட், ஓகே. இப்போ நான் உங்களுக்கு ஒரு புது விஷயம் சொல்லி தர போகிறேன், ட்ரிகர். இந்த ட்ரிகருங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ அனிமேஷன் போய்கிட்டு இருக்கு, ட்ரிகருங்கிறத சொல்ல போகிறேன். ட்ரிகருங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அனிமேஷன் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் லோட்டஸ் லீஃபுங்கிற அந்த வேர்டை கிளிக் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுக்கு பிக்சர் வரணும். ரைட், இது ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரை மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் பார்ப்போம். நார்மலாக இதை நான் ஸ்லைட் ஷோ பண்ணுறேன். ரைட், ஸ்லைட் ஷோ பண்ணுறேன். லோட்டஸ் லீஃப் நான் அந்த செகண்ட்ஸ் கொஞ்சம் குறைவாக கொடுத்துருக்கனால அது ஆட்டோவாக லோட் ஆகுது, நான் கிளிக் பண்ணலை. ரைட், ஸோ லோட்டஸ் லீஃப் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அப்பியர் ஆகிருக்கு. ரைட், சரியா, லோட்டஸ் லீஃப் ஜஸ்ட் வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், அடுத்த விஷயம் அனிமேஷனில் ட்ரிகருங்கிற ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன். ஸோ என்ன செய்கிறேன்னா, இந்த லோட்டஸை கிளிக் பண்ணுறேன். ரைட், தெளிவாக பார்த்துக்கொள்ளுங்க. லோட்டஸை கிளிக் பண்ணுறேன், ஹோமுக்கு போயிட்டு இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணும்போது செலெக்ஷன் பேன். ரைட், ஆப்ஷனை பார்த்துக்கொள்ளுங்க, ஹோம். அதை நான் இந்த வேர்டை கிளிக் பண்ணேன், ஹோம் டேப். ஸோ எண்டுக்கு வர செலெக்ஷன் பேன் இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள், ஒவ்வொரு விஷயம் இருக்குது. நான் போட்டிருக்க ஆக்ஷன் பட்டன் இருக்குது, பிக்சருங்கிற ஒரு விஷயம் போட்டிருக்கேன், ஒவ்வொரு விஷயம் போட்டிருக்கேன், கண்டென்ட் போட்டிருக்கேன், டைட்டில் போட்டிருக்கேன். அப்போ நான் இந்த இடத்துல கிளிக் பண்ண லோட்டஸ் லீஃபை கிளிக் பண்ணால் பாருங்கள் டைட்டில் 3 ஹைலைட் ஆகுது. பிக்சரை கிளிக் பண்ண பாருங்கள் பிக்சர் 10ங்கிறது ஹைலைட் ஆகுது. ஸோ நான் என்ன செய்கிறேன், இந்த லோட்டஸ் லீஃபை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டைட்டில் என்ன செய்கிறேன், டபுள் கிளிக் பண்ணால் ரீநேம் பண்ணிடும். ஸோ நான் இதை என்னென்ன ரீநேம் பண்ணுறேன்னு சொன்னால் டைட்டில்னு ரீநேம் பண்ணி வச்சுருக்கேன். சரியா, ரைட். இப்போ என்ன செய்கிறேன், இந்த செலெக்ஷன் பேனை க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, அகெயின் அனிமேஷனுக்கு வரேன். இந்த லோட்டஸ் லீஃபுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் ட்ரிகரை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த பிக்சரை செலக்ட் பண்ணுறேன். என்ன செய்கிறேன், பிக்சரை செலக்ட் பண்ணுறேன். ட்ரிகர் யாருக்கு, நான் பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு பிக்சருக்கு ட்ரிகர் போடக்கூடாது, அந்த டைட்டிலுங்கிற அந்த டெக்ஸ்ட்டுக்கு தான் நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ட்ரிகர் அப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஸ்லைட் ஷோ போட்டேன். இப்போ பாருங்கள், லோட்டஸ் லீஃப் மட்டும்தான் இருக்குது. இந்த லோட்டஸ் லீஃபை கிளிக் பண்ணால், நான் ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்போ ப்ரெசன்டேஷன் மோடில் இருக்குது, லோட்டஸ் லீஃபை கிளிக் பண்ணால் என்ன வருது, அந்த படம் வருது. இதைத்தான் நாம் சொல்லுவோம் ட்ரிகர். ஓகே, ஸோ இந்த லோட்டஸ் லீஃபை நான் எகெயின் கிளிக் பண்ணால் திருப்பியும் படம் லோட் ஆகும், எகெயின் அந்த அனிமேஷன் ஒர்க் பண்ணும். ஸோ எவ்வளோ தூரம் கிளிக் பண்ணாலும் அது அனிமேஷன் ஒர்க் பண்ணும், நெக்ஸ்ட் ஸ்லைட் போகாது. ரைட், இதுதான் எனது ட்ரிகருக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ நான் எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணி எகெயின் இந்த ஸ்லைடுக்கு வரேன். ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குமா இருந்தால் நீங்கள் என்னிட கேட்கலாம்.
ரைட், ஓகே. ஸோ இவ்வளோ தான் என்ன அப்படின்னு சொன்னேன், அனிமேஷனில் நாங்கள் மோஸ்ட்டாக கதைக்கக்கூடிய விஷயங்கள். ரைட், ஓகே. அப்போ இதில் நிறைய அனிமேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றா என்ன செய்யுங்க, ட்ரை பண்ணுங்கள். முக்கியமான ஒரு குறிப்பு, அனிமேஷன் யூஸ் பண்ணுற அதிக அளவாக யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு ஸ்லைடு இருக்குமா இருந்தால் குறைஞ்ச அளவான அனிமேஷனை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஓவலோட அனிமேஷன் யூஸ் பண்ணும்போது ஒரு ஒரு வியூவர்ட கான்சன்ட்ரேஷன் லெவல் என்ன செய்ய போகுது, மிஸ் ஆக போகுது. ஸோ அளவான அனிமேஷன்ஸை யூஸ் பண்ணணும், தேவைக்கேற்ற மாதிரி. ரைட், ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லைட் ஷோ. ஸ்லைட் ஷோன்னு சொல்லும்போது என்னது, இப்போ நார்மலாக நான் இங்கே தேர்ட் ஸ்லைடை கிளிக் பண்ணி ஸ்லைட் ஷோவை கொடுத்தாலும் தேர்ட் ஸ்லைட் வரும், பிரச்சனை இல்லை. ரைட், ஆனால் நான் ஒரு 30 ஸ்லைட் போயிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் இல்லை, அப்போ நான் பிகினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இல்லாட்டி கரண்ட் ஸ்லைட்லேருந்து எனக்கு ஸ்லைட் ஷோ வேணும். அப்போ இந்த மாதிரி ஆப்ஷன் இங்கே அவைலபிளாக இருக்குது. ரைட், ஓகே. அடுத்து பார்ப்போம் ரிவ்யூ. ரிவ்யூவில் நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய ஸ்பெல்லிங் செக்கிங். அடுத்து தெஷரஸ்ங்கிறது நான் வேர்ட் கிளாஸ் செஷனில் பார்த்துருந்தோம். அதாவது சிமிலர் வேர்ட்ஸை கண்டுபிடிக்கிறது, ஒத்த கருத்து சொற்களை கண்டுபிடிக்கிறது தான் தெஷரஸ். ரைட், ட்ரான்ஸ்லேட்டுக்கான ஆப்ஷன் இருக்குது, லாங்குவேஜுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரைட், இதை நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் யூஸ் பண்ணக்கூடியது தான். ரைட், ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் வியூ. வியூன்னு சொல்லும்போது நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம் தானே, லே அவுட். அதாவது ஒரு நோட் பேஜாக இருக்கலாம், ஸ்லைட் ஷோ, அதாவது ரைட், அந்த லே அவுட்ஸை 4 வியூ, பிரதானமாக 4-5 வியூஸ் இருக்குது இந்த ப்ரெசன்டேஷனை பொறுத்தவரை. நார்மல் வியூவில் தான் இப்போ நாங்கள் இருக்கோம். அவுட்லைன் வியூஸுங்கிறது ரைட், ரீட் பண்ணுறது, அதாவது அதோட டிஸ்கிரிப்ஷனோட வர்றது தான் இந்த அவுட்லைன் ரிவ்யூன்னு சொல்லுவோம். அடுத்து இந்த ஸ்லைட் ஷோட்டன்னு பாருங்கள், கிளிக் பண்ணோன்னே டோட்டலாக எத்தனை ஸ்லைட்ஸ் இருக்கோ அதை நான் ஒரு ஓவர்வியூவில் பார்க்கலாம். ரைட், அடுத்து நோட் பேஜ் இருக்குது. அடுத்து ரீடிங் வியூன்னு சொல்லும்போது ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த வியூவை யூஸ் பண்ணலாம். எடிட்டிங்கான டூல் எல்லாம் ஹைட் ஆகிருக்கு. ஓகே, இதே நான் நார்மல் வியூவுக்கு வரேன். உடனே இந்த இடத்துல சொன்னது இந்த இடத்துல டேப்பில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, அடுத்து நாங்கள் பார்க்கலாம். இதுக்குள்ளே நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணலாம். ரைட், ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணலாம், ஸ்க்ரீன்ஷாட் பண்ணலாம். ரைட், ஸோ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியதாகவும் இருக்குது. சம்டைம்ஸ் பாருங்கள், நீங்கள் பிபிடியில் செய்கிறது ஃபைல் ஃபார்மேட் பிபிடி தான். பட் இதை நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு வீடியோவாக நாங்கள் என்ன செய்யலாம், கன்வெர்ட் பண்ணி சர்வ் பண்ணலாம். இது MP3க்கு கன்வெர்ட் பண்ணலாம். நாங்கள் இப்போ டைம் லிமிட்டெல்லாம் ஒழுங்காக கொடுத்துட்டு வந்துட்டோம்னு சொன்னால் சர்வ் பண்ணும்போது .MP4, ஸோ இல்லாட்டி MPEG, ரைட், இல்லாட்டி இதில் நாங்கள் என்ன செய்யலாம், எக்ஸ்போர்ட் டு வீடியோ. இதை கிளிக் பண்ணுவோமா இருந்தால் என்ன ரெசல்யூஷனில் என்ன மாதிரி ஃபார்மேட்டில் சர்வ் பண்ண போகிறீங்க. ரைட், ஸோ நாங்கள் ப்ரெசன்டேஷனை க்ரியேட் பண்ணுறத என்னவா கொண்டு வரலாம், ஒரு வீடியோவாகவும் என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். ரைட், ஸோ ப்ராக்டிக்கலாக பார்த்தாச்சு. நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் ஸ்லைடுக்கு வருவோம். ஸோ பாருங்கள், ஒரு ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணுறீங்க. பவர் பாயிண்டில் குயிக் ஆக்சஸ் டூல் பார் இருக்குது, ஸ்லைட் பேன்ஸ் இருக்குது. அதாவது ஸ்லைட் இருக்கக்கூடிய செக்ஷனை நாங்கள் சொல்லுவோம் ஸ்லைட் பேன். அடுத்து ஒயிட் கலர் ஸ்பேஸில் உள்ளதை நாங்கள் சொல்லுவோம் ஒர்க் ஏரியா. இதெல்லாம் தான் நாங்கள் என்ன செய்வோம், நம்மளோட எடிட்டிங்கில் செஞ்சு கொள்ளலாம். ரைட், அடுத்து டைட்டில் இருக்குது, சப்டைட்டில். அப்போ அதை நாங்கள் சொல்லிட்டேன் உங்களுக்கு, லே அவுட், அதை நாங்கள் சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். ரைட், அடுத்து என்ன இருக்குது, குரூப்ஸ். அதாவது ரிபன், அவ்வளவும் ரிபன், அதுக்குள்ளே உள்ளது அவ்வளவும் குரூப்ஸ்னு சொல்லுவோம். ரைட், ஸோ பேசிக் டூல்ஸை பார்க்கும்போது நமக்கு இந்த குயிக் ஆக்சஸ்ங்கிற ஒரு விஷயம் முக்கியமானது. அதாவது பவர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணும்போது நாங்கள் குயிக்காக ஆக்சஸ் பண்ணக்கூடிய சில டூல்ஸ் இருக்கும். அதை நாங்கள் சொல்லுவோம் குயிக் ஆக்சஸ் டூல் அப்படின்னு சொல்லி. அண்டு, ரீடு, ஸ்டார்ட், பிகினிங், கஸ்டமைஸ், குயிக் ஆக்சஸ். அதாவது நாங்கள் இதை உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காட்டுவோமா இருந்தால் பாருங்கள், இதுதான் இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார்.
இதில் ஒரு அரோ மார்க் இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணி எனக்கு எது எது இம்பார்ட்டண்ட்டாக நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறேனோ அதை நான் இந்த இடத்துல செலக்ட் பண்ணுவேன். ஸோ ஒரு நியூ, அடுத்து ஒரு ஸ்பெல்லிங், அடுத்து பிரிண்ட், இப்போ இந்த மாதிரி ஆப்ஷனை நான் போட்டு வச்சுக்கொள்ளலாம். தேவையில்லை அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்யலாம், அன்டிக் பண்ணால் போதும். ஓகே, இந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. சரியா, ரைட். பேசிக் டூல்னு சொல்லும்போது ஃபாண்ட் நேம், சைஸ் ஓகே, போல்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, இட்டாலிக் சரி, அண்டர்லைன், ஸ்ட்ரைக் த்ரூ. ஸ்ட்ரைக் த்ரூ அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இருக்கு பாருங்கள் ஆப்ஷன், இதை செலக்ட் பண்ணுவனா இருந்தால், அதாவது அந்த லெட்டரை டைப் பண்ண பிறகு கேன்சல் பண்ண மாதிரியான ஒரு டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரியான ஒரு டூல் தான் இந்த ஸ்ட்ரைக் த்ரூ. ஓகே, அடுத்து பாருங்கள் கேரக்டர் ஸ்பேசிங். ரைட், கேரக்டர் ஸ்பேஸிங்கிறது இந்த ஆப்ஷன். ரைட், 2 லெட்டர்ஸுக்கு இடையிலான ஸ்பேஸ். ரைட், ஜஸ்ட் அதே விட நான் செலக்ட் பண்ணுறேன். கேரக்டர் ஸ்பேஸிங் நார்மலில் இருக்குது. நான் டைட் பண்ணலாம், வெரி டைட் பண்ணலாம், லூஸ் பண்ணலாம், வெரி லூஸ் பண்ணலாம். ரைட், ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், இதை எடிட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் வெரி லூஸை இன்செர்ட் பண்ணுறேன். ரைட், அடுத்து கேஸ். கேஸ்ன்னு சொல்லும்போது 4 வகையான கேசஸ் இருக்குது. ரைட், அப்பர் கேஸ், லோவர் கேஸ், கேபிட்டலைஸ் ஈச் வேர்ட். அடுத்து ஒவ்வொரு வேர்டில் இருக்கக்கூடிய முதலாவது லெட்டர் மட்டும் சிம்பிள், மற்றெல்லாம் கேபிட்டலாக நாங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ரைட், இது சொல்லுவோம் கேஸ். டெக்ஸ்ட் டிரெக்ஷன். இப்போ பாருங்கள் டெக்ஸ்ட் டிரெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் கிடையாக இருக்குது. ரைட், இப்படி இருக்குது. ஸோ நான் இதை என்ன செய்யலாம், இந்த டெக்ஸ்ட் டிரெக்ஷனை சேஞ்ச் பண்ணலாம். எப்படி, அப்ரைட், ரைட், இந்த மாதிரி ஆங்கிளில் கூட நான் சேஞ்ச் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகே, ரைட். ஸோ நியூ ஸ்லைடு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஒன்று கண்ட்ரோலோட எம்மை ப்ரெஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி ரைட் கிளிக் பண்ணி நியூ ஸ்லைடை கிளிக் பண்ணுங்கள். அலைன்மெண்ட் அப்படின்னு சொன்னால் அலைன்மெண்ட் யூஸ் பண்ண தெரியணும். 4 அலைன்மெண்ட் இருக்குது, லெஃப்ட், ரைட், சென்டர், ஜஸ்டிஃபை. அடுத்து லிஸ்ட். லிஸ்ட்டுன்னு சொல்லும்போது ஆர்டர் லிஸ்ட்டும் அவைலபிளாக இருக்குது, அன்ஆர்டர் லிஸ்ட்டும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை உங்களுக்கு இதுக்கு மேலதிகமாக இந்த எடிட்டிங் டூலில் தேவையே இருக்குமா இருந்தால் வேர்டுங்கிற இந்த ஒரு ரெக்கார்டிங் அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு. FOT ஸ்டூடெண்ட்டுங்கிற ஒரு சேனல், யூடியூப் சேனல். ஸோ நீங்கள் அதில் போய்ட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ரைட், ஓகே. அடுத்து பேசிக் டூல்ஸ் சொல்லும்போது நியூ ஸ்லைட்ஸ், ஓகே, டேபிள்ஸ், பிக்சர்ஸ், ஷேப்ஸ், ஸ்மார்ட் ஆர்ட், சார்ட், ஹைப்பர்லிங்க், டெக்ஸ்ட் பாக்ஸ், ஹெடர், ஃபூட்டர், வேர்ட் ஆர்ட், ஸ்லைட் நம்பர், ஈக்குவேஷன், சிம்பிள்ஸ், வீடியோ, ஆடியோ. ஸோ அவ்வளோத்தையும் உங்களுக்கு நான் ப்ராக்டிக்கலாக காட்டியிருந்தேன். மேலதிகமாக இந்த ஹெடர் ஃபூட்டர்ஸை பாருங்கள். ஹெடர் ஃபூட்டர்ஸ், ஸோ இன்சைடுக்கு போங்க, ஹெடர் அண்ட் ஃபூட்டர். ஸோ ஆல்ரெடி நான் ஹெடர் அண்ட் ஃபூட்டர் என்ன செஞ்சுருக்கேன், ஆல்ரெடி க்ரியேட் பண்ணப்பட்ட இந்த ப்ராக்டிக்கல் ஸ்லைடை உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன். ஸோ நான் இதை என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னால் டேட் அண்ட் டைம், அப்டேட் ஆட்டோமேட்டிக்கலின்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக டேட் அப்லோட் வரும். அப்படி ஃபிக்ஸடான ஒரு டேட் அண்ட் டைம் வேணுமா இருந்தால் இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். ரைட், ஸ்லைட் நம்பர், ஃபூட்டருக்கு ஏதாச்சும் டீட்டெயில் தேவையா அப்படிங்கிறத நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இதில் டைப் பண்ணலாம். ரைட், ஸோ இந்த ஆப்ஷனும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ரைட், ஒரு ஸ்லைடை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ரைட், அதாவது ஹவு டு ஆட் அ நியூ ஸ்லைட். அதாவது நியூ ஸ்லைட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னா ஹோமுக்கு போயிட்டு நியூ ஸ்லைடுங்கிற ஆப்ஷன் இருக்கும், ஆட் பண்ணலாம். அதில் லே அவுட்ஸ் இருக்குது. என்னென்ன மாதிரி லே அவுட், டைட்டில் மட்டும், டைட்டிலோட கண்டென்ட், செக்ஷன் ஹெடர், டு கண்டென்ட், கம்பேர் பண்ணுற மாதிரி, டைட்டில் மட்டும், பிளாங்க், கண்டென்ட் வித் கேப்ஷன், அடுத்து பிக்சர் வித் கேப்ஷன், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து ஒரு கிராஃபை இன்செர்ட் பண்ணும்போது அந்த கிராஃபை இன்செர்ட் பண்ணுறதை பார்த்தோம், ஒரு பை சார்ட் இன்செர்ட் பண்ணுறதை பார்த்தீங்க. ரைட், அது இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸையும் நாங்கள் என்ன செய்யலாம், எடிட் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஓகே, அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு டயக்ராமை இன்செர்ட் பண்ணுறது. ரைட், நாங்கள் இதை இன்செர்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே,
ஸோ இன்சைடுக்கு போயிட்டு ஸ்மார்ட் ஆர்ட், ரைட். சம்டைம்ஸ் வந்து கெமிஸ்ட்ரி சம்மந்தமாக இருக்கும்போது இல்லாட்டி ஒரு கிளாசிஃபை பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்மார்ட் ஆர்ட் நமக்கு தேவைப்படும். மேட்ரிக்ஸ், பிரமிட், இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படும். ஹைராக்கிக்கல், ரைட். ஸோ ஜஸ்ட் ஒரு ஹைராக்கியை செலக்ட் பண்ணுறேன், ரைட். அதில் ஒரு ஷேப்பை செலக்ட் பண்ணுறேன், ரைட். இதில் நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் டிவைட் பண்ணிவிட்டு கொண்டு போகலாம், ரைட். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன வரும், ரைட். இதில் சப்பை என்ன போடலாம், இவருக்கு சப்பை என்ன போடலாம், ரைட். இந்த டீட்டெயிலை நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் கொண்டு வரலாம். இந்த ஸ்மார்ட் ஆர்ட்டுக்குள்ளே போயிட்டு எப்படி வந்துச்சு, ஸ்மார்ட் ஆர்ட்டுக்குள்ளே போயிட்டு ஹைராக்கி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் இதை எடுத்து, ஓகே தானே, ரைட். டவுட்ஸ் இருக்கு மாதிரி தான் நீங்கள் எனக்கு சட் பாக்ஸில் போடுங்க. அடுத்து பாருங்கள், ஒரு ஆடியோ இன்செர்ட் பண்ணுறது, ரைட். ஆடியோ இன்செர்ட் பண்ணுறது, அதாவது ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆன ஆடியோவும் போடலாம், ரைட். அந்த டைமே என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு ரெக்கார்டிங்கை கொடுத்துட்டு போடலாம். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா இருந்தால் ப்ரெசன்டேஷனை போட்டுட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கும் போட்டுட்டு அந்த நேரம் மைக் ஆன் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் கதைச்சி அதை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீச்சர்ஸாக இருக்கும், ரைட். ஓகே. அடுத்து பேக்ரவுண்ட் சவுண்ட், ரைட். ஸோ நாங்கள் இதை செக் பண்ணி பார்த்துருந்தோம். அதாவது ட்ரான்சிஷன் நடக்கும்போது ஒரு ஸ்லைட்லேருந்து இன்னும் ஸ்லைடுக்கு ஜம்ப் ஆகுனா என்ன மாதிரி சவுண்டை நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, ரைட். இதுக்கான ஆப்ஷனும் இங்கே அவைலபிளாக இருக்குது. அடுத்து பாருங்கள் வீடியோ. அப்போ வீடியோவும் நாங்கள் இன்செர்ட் பண்ணோம். அப்போ வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு ஃபால்ட் ஒன்று சொல்லியிருந்தேன். சம்டைம்ஸ் MP3, MP4, MPEG மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். எக்ஸ்ட்ராவாக சில வீடியோ ஃபைல் ஃபார்மேட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸுக்கு சப்போர்ட் பண்ணாது, ரைட். அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். நானும் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். யூடியூப்பில் டவுன்லோட் பண்ண வீடியோஸ் இந்த பவர் பாயிண்ட்டுக்குள்ளுக்கு சப்போர்ட் பண்ணது இல்லை, ரைட். அதையும் பார்ப்போம். ஸ்லைட் டிசைன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பேக்ரவுண்டில் என்ன மாதிரி டிசைன்ஸ் நாங்கள் அப்ளை பண்ணோம், அது உங்களுக்கு காட்டியிருந்தேன், ரைட். ட்ரான்சிஷனுங்கிறது ஒரு ஸ்லைட்லேருந்து இன்னும் ஒரு ஸ்லைடுக்கு நாங்கள் ஜம்ப் ஆகும்போது என்னென்ன மாதிரியான டிசைன்ஸ், ரைட். எந்த மாதிரியான மோஷன்ஸ், ரைட். கர்டன் ஓப்பன் ஆகிற மாதிரி, ஒரு ரிங்கில் இருந்து அவுட் ஆகிற மாதிரி, ரைட். இதெல்லாம் யூஸ் பண்ணலாம், ரைட். அனிமேஷன் சொல்லும்போது அனிமேஷனில் நான் முக்கியமாக சொல்லி கொடுத்தது ஒரு பிக்சருக்கு எப்படி அனிமேட் பண்ணுறது. அடுத்து இந்த ட்ரிகரை யூஸ் பண்ணுறது. ட்ரிகருங்கிறது என்னது, ஸ்லைட் ஷோ போட்ட பிறகு ஒரு வேர்டை கிளிக் பண்ணால் அந்த பிக்சர் அவைலபிளாக வரணும். இதை தான் நாங்கள் சொல்கிறது என்னது, ட்ரிகர், ஓகே, ரைட். அடுத்து பார்க்கலாம், இந்த பவர் பாயிண்டில் நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட் கீ. இதில் நமக்கு தேவையானது நியூ ஸ்லைடுக்கு Ctrl+M, நியூ ப்ரெசன்டேஷனுக்கு Ctrl+N, ஓப்பன் பண்ணுறதுக்கு Ctrl+P, அடுத்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு Ctrl+P, ரைட். ஓப்பனுக்கு Ctrl+O, சர்வ் பண்ணுறதுக்கு Ctrl+S, கட் காப்பி ஓகே, X and C, ரைட். இதுதான் நாங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கக்கூடியது. அதுக்கு மேலதிகமாக இருக்கக்கூடிய ஷார்ட்கட் கீ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணப்பட்டிருக்கு, ரைட். அடுத்து நாங்கள் பார்க்கலாம், ஷார்ட்கட் கீஸ் தான் கண்டினியூஸாக வருது, ரைட். ரைட். ஸோ இவ்வளோ தான் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ரெசன்டேஷன், ரைட். நிறைய டேப்ஸ், ரைட். நிறைய என்னது டூல்ஸ் இருந்தாலும் ஒரு பேசிக்கான ஒரு ப்ரெசன்டேஷனை செய்யும் போது இந்த விஷயங்களை தான் கன்சிடர் பண்ணணும், ரைட். இன்னும் உங்களுக்கு ஒரு ஒஃபிஷியலான ப்ரெசன்டேஷன் செய்யணுமா இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நான் ஃபஸ்ட்டாக காட்டின மாதிரி ஸ்க்ரீனில் பாருங்கள், ஃபைலுக்கு போயிட்டு பாருங்கள், இந்த இடத்துல என்ன இருக்குது, டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, தீம்ஸ், நிறைய தீம்ஸ் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணுவோமா இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஒஃபிஷியல் ஆகும் உங்களோட ப்ரெசன்டேஷன், ரைட். அது இல்லாமல் பாருங்கள், எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் அனிமேஷன்,
ட்ரிகர், அடுத்து ஆக்ஷன் போடுறது எப்படி, ரைட். அடுத்து கலர் யூஸ் பண்ணுறது எப்படி, ரைட். அடுத்து ஒவ்வொரு சிம்பிளையும் எக்ஸ்ட்ரா போடும்போது அங்கிட்ட ஃபார்மட் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு டேப் வரும். அதில் நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் சேஞ்சஸை கொண்டு வரலாம், ரைட். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்க மாதிரி தான் நீங்கள் எனக்கு ப்ரைவேட் சேட்டில் போடுங்க. ரைட், ஓகே, ரைட். ட்ரிகரை ரிப்பீட் பண்ணேன், ரைட். ட்ரிகரை நான் ரிப்பீட் பண்ணுறேன் ஆல்ரெடி, ரைட். ஓகே, நான் ட்ரிகரை ரிப்பீட் பண்ணுறேன், அதையும் ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க, ரைட். ட்ரிகருங்கிறது இப்போ நான் இந்த ஸ்பைடர் சில்கை கிளிக் பண்ணும்போது, ரைட், இந்த 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 பிக்சர் ட்ரிகர் ஆகணும். ஸோ நான் என்ன செய்கிறேன் பாருங்கள், செலெக்ஷன் பேனுக்கு போகிறேன். ஸோ இதை ரீநேம் பண்ணுறதுக்காக நான் செலெக்ஷன் பேனுக்கு போகிறேன். ஸோ எங்கே போகணும், ஹோமுக்கு போயிட்டு செலக்டில் போயிட்டு செலெக்ஷன் பேன், இதில் போயிட்டு நான் பாருங்கள் இந்த ஸ்பைடர் சில்க் அது என்னென்னு இருக்குது, டைட்டில் 1 நான் பார்த்துக்கொள்கிறேன். ஜஸ்ட் அந்த பிக்சர் என்னென்னு இருக்குது, பிக்சர் 4. இப்போ நான் அதை டபுள் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணுறேன் ஸ்பைடர், ரைட். ஸோ பாருங்கள் இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் செலெக்ஷன் பேன் எதுக்கு நான் இதை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அதோட லேபிள் எப்படி இருக்குது, அதை எப்படி நேம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க. ஸ்பைடர் சில்க்குங்கிறது டைட்டில் 1, இந்த பிக்சருங்கிறது என்னது ஸ்பைடர் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இதை என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அடுத்து அனிமேஷனுக்குள்ளுக்கு போயிட்டு இந்த ஸ்பைடருக்கு வந்து இந்த ஸ்பைடர் இமேஜுக்கு ஜஸ்ட் ஒரு அனிமேஷன் நம்ம கொடுத்துக்கொள்வோம், வீல், ரைட். இப்படி அனிமேட் ஆகிற மாதிரி நான் கொடுப்போம். இப்போ பாருங்கள் ட்ரிகருக்கு போயிட்டு அதாவது ட்ரிகர் பண்ணணும், யாரை ட்ரிகர் பண்ணணும்னு சொன்னால் இந்த ஸ்பைடரை. ஸோ நான் இந்த ஸ்பைடரை செலக்ட் பண்ணுறேன், ரைட். ஸ்பைடருங்கிற வேர்ட், ஓகே. ட்ரிகர் என்னதை ட்ரிகர் பண்ணணும், இந்த டைட்டில் 1, சரியா. இப்போ பாருங்கள் ஸ்லைட் ஷோ போடுறேன், இந்த ஸ்பைடர் சில்கை நான் கிளிக் பண்ணுவேனா இருந்தால் அந்த இமேஜ் வரும். எகெயின் இதை கிளிக் பண்ணுவேனா இருந்தால் எகெயின் வரும். இதுதான் நாங்கள் சொல்லுவோம் ட்ரிகர், ஓகே. ஸோ வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ரைட். கேஸ்ன்னு சொல்லும்போது கேபிட்டல், சிம்பிள், ரைட். ஈச் வேர்டில் முதலாவது லெட்டர் மட்டும் கேபிட்டலாக இருக்கிறது, மற்றது சிம்பிளாக இருக்கிறது, அதுதான் சொல்லுவோம் கேஸ். நீங்கள் அதை பாருங்கள், லோட்டஸ் லீஃப் ஹைலைட் பண்ணுறேன், இந்த பாருங்கள் இதுதான் கேஸ், சேஞ்ச் கேஸ். இதில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக அப்போ கேஸ் போடலாம், ஃபுல்லாக லோ கேஸ் போடலாம், கேபிட்டல் சிம்பிள் சேஞ்ச் பண்ணுறோம், ரைட். உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி, ரைட். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ரைட். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்க மாதிரி தான் நீங்கள் எனக்கு சொல்லலாம், ரைட். ஸோ பேசிக்காக ப்ரெசன்டேஷன் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பவர் பாயிண்டில் இவ்வளோ விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதுமானது, ரைட். ஸோ உங்களுக்கு டவுட் இல்லை அப்படின்னு சொன்னால் நாங்கள் செஷனை எண்ட் பண்ணலாம். நோ டவுட்ஸ், ஓகே. ஸோ உங்களுக்கு இதில் ஒரு கிளியரான கிடைச்சிருக்கும் எப்படி ஒரு பவர் பாயிண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் பேசிக் ஐசிடியில் எக்ஸலை எதிர்பார்க்கலாம். அப்போ எக்ஸலை இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் மந்த் 5th, ரைட், எக்ஸலை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரெசன்டேஷனில் மெயினாக உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்க மாதிரி தான் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் கான்டாக்ட் பண்ணுங்கள், ரைட். ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் செஷன் ஒன்றில் மீட் பண்ணுவோம், பேசிக் ஐசிடி எக்ஸல். ஸோ நீங்கள் எஃப்ஓடி ஸ்டூடெண்ட் சேனல், அதாவது யூடியூப் சேனலை அதில் போயிட்டு நீங்கள் இன்றைக்கான ரெக்கார்டிங்கை பார்க்கலாம், அப்லோட் ஆகும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மோஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த
சுவஸ்திராங்கிற ப்ரோக்ராமில் இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்து கொண்டு தான் இருக்குது. மேத்தமெட்டிக்ஸாக இருக்கலாம், சி ப்ரோக்ராமிங், இங்கிலீஷ், இதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரைட், தமிழ் சிங்களம் 2 மீடியமும் நடக்குது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, ஷேர் பண்ணுங்கள். ரைட், ஸோ இதோடு நாங்கள் ஸ்டாப் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய், குட் நைட். ஓகே.